விவாகரத்துக்கு அப்புறமா சும்மா அயன் லேடியா மாறிய நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? பூமரங்கிள்ஸ ஓட விட்டுருக்காங்க அமலா பால். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சமந்தா. வித்தியாசமான லுக் மற்றும் இயல்பான நடிப்பின் மூலமா பல மொழிகள்லயும் ரசிகர்களை கவர்ந்தவங்க தான் சமந்தா. ஸ்டார் ஜோடிகளா வலம் வந்த நாக சைத்தன்யா மற்றும் சமந்தா இவங்க ரெண்டு பேரோட டைவர்ஸும் மிகப்பெரிய சர்ச்சைகளை கிளப்பிச்சு. டைவர்ஸ்க்கு அப்புறமா நாக சைத்தன்யா குடும்பத்துக்கிட்ட இருந்து சமந்தாக்கு பல கோடி ஜீவனாம்சம் கொடுத்துமே சமந்தா எனக்கு உங்க காசு வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு பணத்தை தூக்கி மூஞ்சிலேயே வீசிக்கிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. சமந்தா சினிமாவையும் தாண்டி இப்போ நிறைய துறைகள்ல சாதனை படைச்சிட்டு வராங்க. மயோசிட்டிஸ் அப்படின்ற நோயால பாதிக்கப்பட்ட சமந்தா அதுல இருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறமா எக்கச்சக்க சேவைகளை இப்போ செஞ்சுட்டு வராங்க. சமந்தா சினிமாவை தாண்டி இப்போ ஸ்போர்ட்ஸ்லயுமே இன்க்ளூட் ஆயிருக்காங்க. ரீசெண்டா வேர்ல்டு பிக்கில் பால் டோர்னமெண்ட்ல சென்னை பிரான்சைஸ் அணியை இவங்க தான் சொந்தமா வாங்கியிருக்காங்க. சமந்தாக்கு நம்ம தமிழ்ல படம் இறங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்குமே இவங்க ஒரு போட்டோ போட்டா சம்முன்னு உயிரை விட்டுறதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. காதல், திருமணம், நோய், சர்ச்சைகள் அப்படின்னு எல்லாத்தையுமே எதிர்த்து ஜெயிச்சு சினிமாவுல மட்டும் இல்ல ரியல் லைஃப்லயுமே ஒரு சிங்க பெண்மணியா மாறிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அமலா பால். மைனா படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த நடிகையா அமலா பால் மாறினாங்க. அதுக்கப்புறமா அதே சூட்டோட சூட்டா டைரக்டர் ஏஎல் விஜய லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா அமலா பால் தம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, படத்துல நடிக்காதனா சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு அமலா பாலுக்கும் ஏஎல் விஜய்க்கும் இடையே நிறைய கருத்து வேறுபாடு வந்து கடைசியா பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வேலையில்லா பட்டதாரி, கடாவர், ஆடை மாதிரியான நிறைய படங்கள்ல அமலா பால் தொடர்ந்து நடிச்சாங்க. அந்த டைம்ல ஜெகத் தேசாய் அப்படின்றவரை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அமலா பால். இப்போ இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துடுச்சு. இன்ஸ்டாகிராம்ல இப்போ அமலா பால் பயங்கர பிஸியா இருக்காங்க. பட வாய்ப்புகள் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா டெய்லியும் போட்டோஸ் போடுறது, வீடியோஸ் போடுறது அப்படின்னு ஆடியன்ஸை ரொம்ப எங்கேஜ்டா வச்சிருக்காங்க. அமலா பால் ஒரு ஸ்டேஜ்ல ஓப்பனா கேட்டிருப்பாங்க, ஹீரோயின்ஸ் மட்டும் கல்யாணத்துக்கு அப்புறமா ஏன் நடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க? எத்தனை வயசானாலும் நாங்களும் ஹீரோயின்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் தனுஷும் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஆரம்பத்துல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ரஜினியோட மகளாவும் தனுஷோட மனைவியாகவும் தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆரம்பத்துல அறியப்பட்டாங்க. தனுஷோட 3 படத்தை டைரக்ட் பண்ணது இவங்க தான். அவ்வளவு ஒரு சூப்பரான டைரக்டர் அப்படின்ற பெயர் அந்த படத்தின் மூலமா இவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனா அதுக்கப்புறமா சினிமா பக்கம் அப்பப்போ தலையை காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா தனுஷ்க்கும் ஐஸ்வர்யாக்கும் எப்போ டைவர்ஸ் ஆச்சோ இதுக்கு மேல நம்ம முன்னேறியே ஆகணும் அப்படின்னு தான் லால் சலாம் படத்தை டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போதான் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆச்சு. பட் அதை பத்தி கவலையே படாம ஃபுல் ஃபோர்ஸா சினிமாக்குள்ள இறங்குனாங்க. ஆனா வருத்தம் என்னன்னா லால் சலாம் ஃபிளாப் ஆயிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வனிதா விஜயகுமார். வனிதாவை பத்தி பேசும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா எந்த டைவர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சுஜாதா மற்றும் விஜயகுமார் அப்படின்ற நட்சத்திர தம்பதிகளுக்கு மகளா பிறந்த வனிதா விஜயகுமார் சிக்காத சர்ச்சைகளே கிடையாதுன்னு சொல்லலாம். சினிமாவுல ஆரம்பத்துல சில படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருந்தாலும் அவங்களோட பெர்சனல் லைஃப்ல அவங்க ரொம்ப சொதப்பிட்டாங்க. அடுக்கடுக்கா கல்யாணம், அடுக்கடுக்கா டைவர்ஸ். அதுக்கப்புறமா விஜய் டிவியோட பிக் பாஸ்ல வந்தாங்க, குக் வித் கோமாளில வந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லயும் கலந்துக்கிட்டாங்க. ஆனா எங்கெல்லாம் கால் வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாங்க. வனிதா விஜயகுமார் எப்போ டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு பிக் பாஸ்குள்ள போனாங்களோ அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல ட்ரெண்டிங்ல தான் இருக்காங்க. வனிதாவோட நெக்ஸ்ட் டார்கெட் என்னன்னு கேட்கும்போது அவங்களோட மகளை எப்படியாவது நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு முன்னணி நடிகையா மாத்தணுமா, அதுக்காக தான் ஃபுல் ஃபோர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோஸ் மட்டும் எத்தனை வயசானாலும் தொடர்ந்து ஹீரோவாவே நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின்ஸால அதை பண்ண முடியல. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.